இப்படித்தான் ஏசுனாரோ தொட்டவனெல்லாம் தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குற. உசுரோடு இருக்கும்போது அவருடைய கிருபை இவ்வளவு லாவிஷா இருந்துச்சுன்னா, பைபிள் சொல்லுது, சிம்சோன் உயிரோடு கூட இருந்த போது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் மரித்த போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். சொல்றீங்க, அவன் பணத்தை கொண்டு போய் ஊதாரித்தனமா செலவழிச்சான். குடுறா குடுறா. இந்த தண்ணியை போட்டவெல்லாம் என்ன செய்றாங்க, 500 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறேன், வச்சுக்க. அப்புறம் வீட்டில் போய் தர 1000 ரூபாய் சொல்கிறாங்க. அவன் ஞானம் இல்லாம கொடுக்குறானா, இவர் ஞானத்தோட புத்தியோட கொடுக்குறாராம். உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், உன்னோடு கூட தினந்தோறும் காலை ஜெபத்தில் பேசுகிற தேவன், உன்னோடு கூட இடைபடுகிற தேவன் இன்னும் உனக்கு தெரியல. அவர் யாருன்னு உனக்கு தெரியல. தேவனுடைய ஈவு என்னன்னு உனக்கு தெரியல. கண்களை மூடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லுவோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகா காத்த கிருபை, தண்ணீரினில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல மனிதர்களோடு பழகுங்கள், உயர்ந்த எண்ணம் உடையவர்களோடு இணையுங்கள். 3 கோடி 4 கோடின்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் 20 கோடி 30 கோடின்னு வந்து ஊழியத்தில் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் கர்த்தர் அதை என்ன சொல்லுவாங்க, அதை ப்ரொமோட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஆட்களோடு வைக்கிற பார்வையும் உறவும் தொடர்பும் உங்கள் சிந்தனை மண்டலங்கள் இருக்கிற தரித்திரத்தை துரத்தக்கூடியதாய் அமையும். நல்லா கொடுக்குறவங்களோட பழகுங்க, நல்லா கொடுக்குறவங்களோட பேசுங்க. எப்போவுமே மணி மைண்டடாக இருக்கிறவன்ட்ட பழகாதீங்க. காசு கொடுத்தா சிரிக்கிறவன், கொடுக்காட்டி மூஞ்ச சுண்டுறவன்லாம் ஒதுக்குங்க. நல்ல மனநிலையில் நல்ல சிரிச்ச முகத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிறவர்களோடு பழகுங்கள். கொடுக்கிறவர்களோடு பழகுங்கள். ஏனென்றால் அந்த ஃப்ரீக்குவன்சி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் மிக ஒரு நல்ல சத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கொடுக்கிறது. ஆமென். ஏன்னா இன்றைக்கி இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம். நேற்று ஒரு விஷயத்தை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ சொன்ன எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இயேசு சொல்கிறாரு, அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து தாகத்துக்கு தா அப்படின்றார். தண்ணி கேட்குறாரு. ஆனால் உண்மைக்கே அவர் தண்ணி வாங்க வரல, ஜீவ தண்ணீரை கொடுக்கத்தான் வந்தார். அப்போ தான்னு கேட்குறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒன்று பெருசாக கொடுக்க போறாருன்னு அர்த்தம். கையத்தட்டே. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த. தம்பி கீபோர்டு வால்யூம் வரணும், நல்லா அழுத்தி வாசி. காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காத்த. கையத்தட்டி. வல்ல கிருபை, நல்லா வர. கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை தாங்கினதே, அல்லே அல்லே
டெம்போ. ஹalleluya. ஸோ சாதாரண தண்ணீரை கேட்குறாரு, ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு. உன் வாழ்க்கைக்குள்ள தேவன் என்ட்ராகி ஒன்று தான் கேட்டார்னா புரிஞ்சிக்க, உன் தரித்திர புத்தியில் எழுதி வச்சுக்க. என்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு அவர் கேட்கல, ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு தான் கேட்குறாரு. இந்த அறிவு எனக்குள்ள வந்தனால தான் நான் தைரியமாக கொடுக்குறத பற்றி பேசுகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் தான் ஒன்று கேட்டார்னா ஏதோ ஒன்று தாங்காமல் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். தாங்க முடியாதபடி கொடுக்க போறாரு. கொடுக்கணும்னு முடிவெடுக்கிற இடத்துலலாம் அவர் தான் பேசுறாரு. எலியா போய் ஒரு ஸ்திரீட்ட என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்றாரு. எல்லாம் தண்ணியில தான் ஸ்டார்ட் பண்றாங்க. உள்ள நுழையும் போது அப்படியே ஒரு அடைய சுட்டு கொடு. என்னடா 100 ரூபான்னா இப்போ திடீர்னு வந்து 2.5 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ன்ற சுட்டுட்டு வாமா. ஊரே பஞ்சத்தில் இருந்துச்சு, ஊழியக்காரனுக்கு கொடுத்தவன் வீடு மட்டும். ஸோ தான் சொன்னார்னா ஏதோ தாங்காம கொடுக்க போறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தான் சொன்னார்னா யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா உடனே 108க்கு ஃபோன் பண்ணி உங்களை ரத்னா, அல்லது நீங்கள் சென்னையாக இருந்தால் உடனே கீழ்ப்பாக்கத்திற்கு உங்களை அனுப்பணும். ஏன்னா தலைவர் பார்த்து தான்னார்னா, தலைவா நீ தா என்று சொல், நான் உயிரையும் தருகிறேன் அப்படின்ன மாதிரி கூட்டிட்டு எடுத்து நிரப்புங்க. என்ன படம் யோசித்து வைக்க முடிஞ்சோட பேசிக்கோ. அப்போ தலைவன் கேட்டால் உயிரே தராங்களாம். நம்ம தலைவர் கேட்குறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் உனக்கு ஒன்று கொடுக்க போறாருன்னா உனக்குள்ள அந்த பணத்துக்கு மயங்காத மனது இருக்கா. சார் தண்ணி அடிக்கிறீங்களே, இதில் குழாயில் இப்பெல்லாம் இந்த அடிபம்பில் அடிச்சிருக்கீங்களே, தண்ணி வராது. ஆனால் ஒரே ஒரு செம்பு தண்ணி உள்ளே ஊற்று, குடமாக தண்ணி, அவ்வளோதான். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராக. எல்லாம் சொல்லுங்க, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனர். தொழுகை சொல்லுங்க, ஐஸ்வர்யம். தொழுகை ஐஸ்வர்யம். தொழுகைக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கு. ஆமாம், மேலே போக போக எனக்கு என்ன அந்த விஷனில் அப்படியே தங்க காசாக கொட்டுது. எந்த மனுஷன் ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் சாதாரணமாக ஆடு மேய்க்கிறவனா இருந்தால் கூட சரி, ஒன்றெல்லாம் மாடு மேய்க்க தான் அனுப்பினா லீஸ்ட்டு ஒர்க்கு. ஆடு மேய்க்கிறவனை அவன் பாருங்க ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தான், அவனை ராஜா வாங்கிட்டாரு. ஐஸ்வர்யம். எத்தனை தடவை அவன் வந்து சொன்னானோ தெரியல, ஒரு 50 ரூபா கொடுத்தக்கூடிய பக்கத்தில் ஆடு மேய்க்கிறேன் பார்த்து, நாளைக்கு கொடுத்துட்றேன்யா, இது அவசர வேலை இருக்கியா, 50 ரூபா 20 ரூபா இருக்கு வாங்கிக்கிறியா, கொடுப்பா தரமாட்டோமா. இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் சேர்த்து பைபிள் எழுதுனா இப்போ உங்கள் பைபிளை வண்டியில் வச்சு தான் எழுதிட்டு வரணும். இதெல்லாம் வந்து டைரக்டர் வியூவில் பார்த்தா தான் தெரியும். 50 ரூபா வாங்கியிருப்பேன், 20 ரூபா கிடச்சிருக்கு. இப்படி இருந்தவனை கூட்டு போய் ஒட்டுமொத்த அந்த நாட்டு கசானாவே அவன் கைக்கு வந்துருக்கு. நான் நினச்சேன், ஆளுக்கு பாட்டு பாடினா யதார்த்தமாக மேலே வந்துட்டான், உடனே பாட்டு பாடினவங்களாம் மேலே வரலான்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்குள்ள அந்த பிரசங்க மைண்டு. அவன் டக்குன்னு அடுத்த வருஷம் எடுத்து கொடுக்குறாரு. இவன் இங்கே பாடிக்கிட்டு இருந்தானா அங்கே ஆடுறான். ஆடிக்கிட்டு இருந்தவன் ஏன் ஆடுறான்னு கேட்டா, ஏன் நான் வந்ததுக்கு காரணமே இந்த ஆடினது ஆண்டான்றான். அது சொன்னா, ஆடுகளுக்கு பின்பாக போயிட்டு இருந்த என்ன அரசாளும்படி உங்க அப்பா இருந்த சீட்ல என்ன உட்கார வச்சாரு, அதுக்கு காரணமே இந்த ஆடானதாண்டி. இப்ப இன்னொரு விஷயத்த வேற ஆவியானவர் சொல்றாரு, பிறக்கிற பிள்ளைக்கு 2 மடங்காம் என்னது ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகம். ஏன்னா மூத்த குமாரன்ல அது மாதிரி எப்பவுமே கூட்டத்தில் எந்திரிச்சு ஒருத்தன் ஆடிட்டான்னு வச்சேன், டபுள் போல்டு வச்சுட்டான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து என்கிற தலைப்பை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம்.
என் அன்புக்குரியவர்களே, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், செட்டில்மெண்ட் என்ன ஆண்டவரேன்னா, இனிமேல் அவன் வாழ்க்கையில் தேவைன்னு ஒன்றே இல்லை அப்படிங்கிறது வந்துடுவார். அடுத்து சொன்னார், இன்னும் கொஞ்ச நாளில் உன் சர்ச்சில் இருக்க எல்லாரும், நல்லா சீரியஸாக கவனிங்க, 2ஆம் கட்ட ப்ராஃபஸி, அடுத்து 3ஆம் கட்ட ப்ராஃபஸி சொல்கிறேன். 2வது என்ன சொன்னார், உன் சர்ச்சுக்கு வர எல்லா உன்னோடு இணைக்கப்பட்ட எல்லாருடைய லைஃப்பும் இன்னும் கொஞ்ச நாளில் செட்டில் ஆயிடும். அடுத்து இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரீங்க? கர்த்தர் எனக்கு இந்த தேவையை சந்திச்சிட மாட்டாரா, இந்த அற்புதத்தை செஞ்சிட மாட்டாரா, இப்படி வர மாட்டீங்களாம். எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. எதுக்கு வரீங்க? அப்பாவை பார்க்க வரேன், அப்பாவை பார்க்க வரேன், அப்பாவை பார்க்க வரேன். திருப்தியா? கொஞ்ச நாள்ல வனாந்தரம் வயல்வெளி ஆயிடும். நீங்க சர்ச்சில் வந்து ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க, 500 பேர் செட்டில் ஆகி தான் உட்காந்துருப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லாரும் செட்டில் ஆயிட்டா அப்ப என்ன செய்தி? அவர் சொன்னாரு, அன்னைக்கு தாண்டா இருக்கு முதல் செய்தி. அன்னைக்கு தான் இருக்கு முதல் செய்தி. இப்போ இடையில வந்திருக்கிறது எல்லாம் டிஸ்டர்பன்ஸை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தேவன் செய்தி கொடுக்கவே முடியல. ஏன்னா நீ கடன் பிரச்சனை வந்திருக்க. அப்புறம் அம்மாவை காட்டுற, அம்மா பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த சின்ன பிள்ளை ஆகி போயிடுச்சு. திடீர்னு அது வந்து என்ன செஞ்சிருச்சு, ஒன்றுக்கு இருந்துருச்சு. உடனே அந்த பிரியாணி கிண்டுற நிப்பாட்டிட்டு அந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க, கழுவி குளிப்பாட்டி சரி பண்ணி பவுட்ரு போட்டு அவனை உட்கார வைக்கிறாங்க. இது ப்ராஜெக்ட் இல்லை, இது ப்ராஜெக்டுக்கு இருக்கிற தடை. உன்னை இப்போ கழுவி குளிப்பாட்டி உட்கார வச்சுட்டு இருக்காரு. இனிமே தான் பிரியாணியை கிண்டுவாரு. கைய தட்டி நல்ல கேள்வி வழுவாமல் அக்கினியில் வேகாமல் நான் தண்ணீரில் மூழ்காமல் என்னை தாங்கினதே, என்னை நடத்தினதே. லைட் அசஞ்சு அசஞ்சு அல்லே அல்லே லுயா ரம்பம் பம் 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 கிடக் பம் கிடக் பம் கிடக் 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 பம் கிடக். கிருபை தாங்கினது, முன்னூடி கூட கருகாமல், புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினது. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினது. நீங்க பிரச்சனையோடு எந்திரிச்சிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறேன். நீ பிரச்சனையோடு எந்திரிச்சிருக்கலாம். நீ இப்போ உட்காரும் போது பிரச்சனையே இல்லாமல் ஐஸ்வர்ய சம்பந்தம், ஐஸ்வர்ய சம்பந்தம் அள்ளி கொடுக்கிற தேவன் வருகிற நாட்கள்ல அடுத்த கட்ட ப்ராஃபெட் ஆவியானவர் சொன்ன சபை எல்லாமே, சபைக்கு வருகிற ஜனங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில் அல்ல, பெற்றுவிட்டோம் என்கிற மனநிலையில் தான். அன்றைக்கு நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அன்றைக்கு நான் என்னுடைய முதல் செய்தியை ஜனங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வேன். கையை தட்டி தேவன் செஞ்ச பெரிய பெரிய அற்புதம் எல்லாம் சின்ன சின்ன கீழ்ப்படிதெல்லாம் முடிஞ்சிருக்கு. சரியா? ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, உனக்கு நான் லேண்டை தரப்போறேன்னாரு. இவன் சொன்னான், எத்தனை ஏக்கர் ஆண்டவரேன்னா? லேண்டை தரப்போறேன்னு சொல்றது நான், எத்தனை ஏக்கர்னு டிசைட் பண்ண வேண்டியது நீ. எப்படி ஆண்டவரே? உன் கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஏக்கர், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஏக்கர். அப்ப அவனுக்கு தேவன் சொன்னது சின்ன ஒரு ஒபீடியன்ஸ், சின்ன கீழ்ப்படிதல் தான். அவர் ஒரு சின்ன விஷயம் சொன்னார்னா நீ கீழ்ப்படினா அதுல பெரிய அற்புதம். மோசையை பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே என்ன செய்யன்னா?
கையை இங்கே நீட்டாதடா, கையை அங்கே நீட்டுனாரு. கையை நீட்டுறது பெரிய கீழ்ப்படிதலா? ஆனால் நீட்டுனான் பாருங்க, கடலை ரெண்டாச்சு. ஆனால் யோர்தானுக்கு ஆடுற ஆட்டம் அது வியாதி போகும். அப்போ சிம்பிள் ஒபீடியன்ஸு. நம்ம பையன்லாம் இப்பயே தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறவங்களாம் சொல்கிறேன், அப்படியே உங்கள் அனாயிட்டிங் அவனுக்கு வந்துடுச்சு சார். 2.5 மணி நேரம் நான் ப்ரீச் பண்ணுறேன். 2.5 மணி நேரத்தில் அவன் 5 பேர் கைக்கு மாறுறான். நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க அப்பாவை பார்த்து கை தட்டுறது. அவர் ஐஸ்வர்ய சம்பளம். அவன் ஆவி என்று காலையில் திரும்பவும் நான் கேட்டேன், யுவர் லாவிஷ் காட் ஆண்டவரே, நீங்கள் வந்து லாவிஷா எதையுமே என்ன செய்கிறாள், செலவழிக்கிறாள். He lavished his grace on us. லாவிஷ்டுனா ஊதாரித்தனமாய் செலவழிப்பது. ஊதாரித்தனமாய், அதாவது வரம்பு முறையே இல்லாமல் செலவழிக்கிறது. இந்த இடத்த சூப்பராக கட்டுறதுக்கு 2 கோடி ரூபா வேணும்னா 200 கோடி ரூபாய் இங்கே போடுறது. அதுக்கு பேர் தான் லாவிஷ். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, அவர் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டோம். இதை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணினார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க என் அன்புக்குரியவர்களே, அந்த அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்த கிருபையை அவர் நம்மிடத்திலே ஊற்றும் போது எப்படி ஊற்றுனானா? தமிழ்ல எப்படி இருக்கு வாசிங்க, 7-8. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. கோடு எங்க போடணும்? கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க. கிருபையில அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அள்ளி கொடுப்பவர். சில இடத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கு, வீட்டுக்கு 2 பார்சல் எடுத்துகிட்டு போகண்டான்னு தோணும்ல. அப்படித்தான் இந்த செய்தியை கொடுத்தப்ப நம்ம மக்களுக்கு இதை கொடுக்கணுமாடா. ஏன்னா நம்ம இடத்துக்கு போயிட்டோம்னா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம மக்கள் உலகமங்கள் இருக்காங்க ஒரு மனநிலையில் காலையில். அதுக்காக மட்டுமல்ல, அது ஒன்று. 2வது ஆவியானவர் சொன்னார், இந்த ரெவலேஷன் உன் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஊறணும் ஜஸ்டின்னு. அதுக்கு நீ என்ன செய்யணும்னா இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்னார். நீ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது மற்றவர்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையிலே வாசிமாந்த வசந்த். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னது? இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அடுத்த வசனம், அந்த கிருபையை எந்த கிருபை? அந்த கிருபை எந்த கிருபை? ஐஸ்வர்யமான கிருபை. அதாவது கொடுக்கிற அந்த கிருபை ஊத்துறதுல அவர் வந்து பவுண்டரியே வைக்கலையாம். அன்கண்டிஷனல் லவ். எல்லாம் சொல்லுங்க. அது அடுத்த வருஷத்துல தெளிவா சொல்றாருல, அந்த கிருபையை லாவிஷா நான் கொடுத்தாலும் சகல ஞானத்தோடும் புத்தி. நீ யார் அவருக்கு புத்தி படிப்பிக்க? நான் ஊதாரித்தனமா செலவழிச்சாலும் எனக்கு தெரியும்டா, நான் செலவழிக்கிற காசு எப்படி ரிட்டர்னா வரும் எனக்கு. கையை தட்டு. நீ யார் அவருக்கு புத்தி படிப்பிக்க? நீ யார்? அவர் ஊதாரித்தனமா செலவழிச்சாலும் அது ஞானமாத்தான் இருக்கும். கையை தட்டு வரல அவருக்கு. ஒருத்தனுக்கு ஊதாரித்தனமா கிருபையை கொடுத்தாலும் அவனை ஊழியக்காரனா தான் அது மாற்றும். அவர் சொல்றாரு, I lavished my grace. நல்லா வாட்ச் பண்ண. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், சீரியஸ் திங். தன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மள்ட்ட வந்து ஊத்துறாராம். அது எப்படி இருக்கு ஆங்கிலத்தில் வாசிங்க. That he lavished on us. That he lavished. கிருபையை He wanted us to enter into the celebration of his lavish gift giving. lavish என்ன அர்த்தம்? ஒரு பணத்தை ஊதாரித்தனமா செலவழிக்கிறது. அப்ப நான் சொன்னேன், லாவிஷ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னா,
கெட்ட குமாரன் அப்படின்னாரு. கையை தட்டு கொடுக்கணும் நேரம்லாம். போடு போடு. என்னாண்டவரே சொல்றீங்க? அவன் பணத்தை கொண்டு போய் ஊதாரித்தனமா செலவழிச்சான். குடுறா குடுறா. இந்த தண்ணியை போட்டவெல்லாம் என்ன செய்றாங்க, 500 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறேன், வச்சுக்க. அப்புறம் வீட்டில் போய் தர்றேன், எனக்கு 1000 ரூபாய் சொல்கிறாங்க. அவன் ஞானம் இல்லாமல் கொடுக்குறானா, இவர் ஞானத்தோட புத்தியோட கொடுக்குறானா. போடு போடு. கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த கிருபை அத்தேகாமல் ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு. நான் ஊதாரி கடவுள். கையத்தட்டு. உங்களுக்கு ஊதாரி அப்படின்றதுக்கு பேரு தாராளமாக செலவழிக்கிறது. பாருங்க, பச்சோந்தி அப்படின்னு ஒன்று ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு ஒன்று கோடு அடிச்சு வச்சாங்க. ஆனால் ஆவியானவர் என்ன சொன்னார்? பச்சோந்தினா மறுரூபண்டான்னாரு. ஒத்துக்கிறியா? என்னைக்கு பச்சோந்தினா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படி. அப்போ பல டிரான்ஸ்ஃபார்மேஷனை பச்சோந்தி எடுக்கிற மாதிரி கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருந்தார். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அப்ப நம்ம சாமி கிருபையை எண்ணி கொடுக்கிறவர் இல்ல, கிருபையை கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல. கிருபையை போடு போடு. வச்சுக்க 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 வச்சுக்க. போடு தம்பி. லீடு லீடு லீடுக்கு வா. கையத்தட்டு. ஓகே. ஊதாரித்தனமா செலவழிக்கிறார். நான் போய் உட்காந்துருந்தேன் அந்த சர்ச்சில். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம்னா அடுத்த 1 மாதத்துக்கு அந்த அந்த கிங்டம் ஆஃப் காட்னு எடுத்தோம் பாருங்க, அந்த மாதிரி. நான் கேட்குறேன், ஆண்டவரே ஒரு 1000 பேர்கிட்ட உட்காந்துருக்காங்க, இவங்களில் எத்தனை பேருக்கு இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நீங்கள் எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறீங்கன்னு கேட்டேன். சொன்னார் பாருங்க ஒரு பதில். மிரண்டுட்டேன் நான். அவர் கேட்டார், இங்கே மழை பெஞ்சா எத்தனை பேர் நான் நினைவாங்கன்னு கேட்டார். என்னடா கேள்வி இது? மழை பெஞ்சா எத்தனை பேர் நினைவாங்க? எல்லாரும் நினைவாங்க. அப்படித்தான்டா என் ஆசீர்வாதம். போடு. இருவை தாங்கினரே என் குடி கூட கருகாமல் குடை கூட அருகாமல் இருவை தாங்கினரே. இங்க பாருங்க, எத்தனை பேர் நினைவாங்க? யார் யார் நினைவாங்க? சின்ன பையன் நினைவான், பெரிய ஆள் நினைவார். நல்லவரும் நினைவார், கெட்டவரும் நினைவார். அதனால தான் ஆசீர்வாதத்தை அவர் எதோட கனெக்ட் பண்ணுறாரு தெரியுமா? மழையோட கனெக்ட் பண்ணுறாரு. ஆசீர்வாத மழை பெய்யும் அப்படின்னா மழைக்கு தப்பிக்கிறவன் யாரும் கிடையாது. அவர் ஆசீர்வாதத்துக்கு தப்பிக்கிறவன் யாரும். ஆண்டவரே மழையை வந்து ஆசீர்வாதத்துக்கு சொல்கிறீங்களே, அப்போ வந்து மழையோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நல்லவன் மேலும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சன்மார்க்கன் மீதும் துன்மார்க்கன் மீதும் பெஞ்சா அதுக்கு பேரு தான் மழை. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டா அதுக்கு பேரு தான் கிருபை. அப்படி வா. அக்கினியின் சூடு என் மூடி கூட பூகை கூட கிருபைதான். அக்கினியின் சூட இருந்து வந்து போகாமல்
தட்டி அல்லே அல்லே யா